இதான் வந்து வரியாண்ட வீடு 6 மாதம் பிறகு வரீங்களாக்குமே அந்த சின்ன சின்ன ஆக்கள் எல்லாம் வந்து வரியா வரவேற்கிறதுக்கான இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வரியாவோட படிக்கிறாங்களே இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து வரியாண்ட வீடு தான் பாருங்க. ரிங்ஸுகள் பலகாரங்கள் கொடுக்கறதுக்கு இதில் நான் உண்மையாக எதிர்பார்க்கல. எப்படி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். 2 பேருமே இந்த குடும்பத்துக்காக சரிகமபாக்கு வந்து போக முன்னாடி யோசித்தேன். சீத்தமிழிலே இலங்கையிலிருந்து ஒரு போட்டியாளர் போய் இங்கே எல்லாமே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. கொஞ்சம் தமிழும் வித்தியாசம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். என்னோட தமிழ் அங்கே போய் கதைச்சி சீத்தமிழுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருந்தோம். இருந்த நேரம் அந்த அவங்களோட நம்பர் வந்து இப்போ மூலம் தான் எங்களுக்கு கிடச்சிது. என்டா வரியாண்ட அப்பா ஒரு சேரண்டபடியால் நானும் 6 மாதம் இல்லை 7 மாதமாக கிட்ட ஆகுது. இப்போ தான் வீட்டு வந்து எனக்கும் பார்க்கவும் எல்லாம் வித்தியாசம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயூ இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்களன்னு சொன்னால், நாங்கள் நிற்கிற இடம் வந்து திருகோணமலை மாவட்டத்தில் நிற்கின்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில நாட்களுக்கு முன்னர் வந்து சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி யாழ்ப்பாணத்தினூடாக வருகை தந்திருந்தார் வர்ஜா அவர்கள். வர்ஜா வந்து தற்போது திருகோணமலை மாவட்டத்தில் வந்து அமோக மக்களின் ஆதரவுக்கு மத்தியில் வரவேற்கப்பட்டு அவர் வந்து கௌரவிக்கப்பட்டிருந்தது வந்து நேற்றைய காணொலியில் நாங்கள் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், வர்ஜாவின் வீடு எப்படி இருக்குது. வர்ஜாவின் வீட்டுக்கு வந்து வர்ஜா 6-7 மாதத்துக்கு பிறகு, அதாவது இந்திய நிகழ்ச்சி பாடல் போட்டியில் வந்து பங்கு பெற்றினதுக்கு பிறகு 7 மாதத்துக்கு பிறகு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறா. அந்த வீட்டுக்கு போய்க்க அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, மற்ற அந்த வீட்டுக்கு போய்க்க வந்து சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் வந்து எவ்வாறு வரவேற்பு கொடுக்க போகின்றார்கள் என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலி உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோடு வந்து இந்த காணொலியை தாண்டி அடுத்தடுத்த காணொலிகள் வந்து வர்ஜார் சார்ந்த காணொலியாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, வேறு இடங்களில் கௌரவிக்கப்பட்ட காணொலிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே விட வந்து வர்ஜா வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு நேர்காணல் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருக்கிறோம். அந்த காணொலியை வந்து இனிவரும் நாட்களில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமன்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். பல விஷயங்களை வந்து அதாவது வந்து அந்த சீத்தமிழ் மேடையில் வந்து சரிகமபா மேடையில் வந்து சிலதுகளை வந்து சொல்லக்கூடாத சொல்ல வேண்டியதை பல மனம் திறந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். அந்த காணொலியை வந்து நீங்கள் நான் நினைக்கிறேன் பின்னேறம் அல்லது நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு வந்து நீங்கள் இவ்வளோ நாளும் வர்ஜாண்ட குரலில் தான் பாட்டுகள் கேட்டுக்கொண்டு இருந்த நீங்கள் அதை தாண்டி வந்து அவன் அம்மா அப்பாவும் பாடி அவன் அம்மம்மா கதைச்சது, அவன் அப்பப்பா கதைச்சது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு பின்னேறம் பார காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியில் வந்து வர்ஜாண்ட வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், வர்ஜாண்ட வீடு எப்படி இருக்குது என்பது தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து இலங்கை துறை முகத்துவாரம்னு சொல்லி வர்ஜாண்ட வீட்டுக்கு முன்னால் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வர்ஜாண்ட வீடு. வர்ஜா வரவேற்கிறதுக்காண்டி சின்ன சின்ன ஆக்கள், பெரிய ஆக்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள்னு சொல்லி கன பேர் இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, தங்கச்சி ஆக்களே என்ன வர்ஜாவோட படிக்கிறாங்களே. அவன் ஸ்கூல் உங்களோட ஸ்கூலில் இப்போ கொண்டாட்டம் பிள்ளைக்கு நாளைக்கு என்ன. இதில் பார்த்திங்கன்னா வர்ஜாவோட படிக்கிற பிள்ளைகள் நம்ம இந்த இடத்துல நிற்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வர்ஜா வந்து இந்த ஊர் மக்களின் வரவேற்புக்கு மத்தியில் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இதில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆக்கள் எல்லாம் வந்து வர்ஜா வரவேற்கிறதுக்கான இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் வந்து வர்ஜாண்ட வீடு. உள்ளே போயிட்டு உங்களுக்கு மிச்சத்தை காட்டுறேன் வர்ஜாவின் வீடு எப்படி இருக்குன்றது தொடர்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து இவ்வளோ தூரம் வந்து போய் வந்ததுக்கு கண்ணூர் கலியோணுமென்று சொல்லி ஆலாத்தி எடுக்கிறீங்க. அதான் பார்க்குறீங்க.
உங்களோட வீடு தானோ 6 மாதத்துக்கு பிறகு பாருங்களாக்குமே தான் வீடோ இல்லாட்டிக்கு வித்தியாசமாக பார்க்குறீங்களா தான் பார்த்தீங்கன்னா வரியாண்ட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா எவ்வளோ பேர் வந்து வரிஜாவை வரவேற்று கூட்டிக் கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள்லேருந்து எல்லாருமே வரிஜாண்ட சொந்தக்காரன் நினைக்கிறேன். சொந்தக்காரன் மெட்டது சேர் மேர் மெட்டது இந்த வரிஜாண்ட அப்பாண்ட வேலை செய்கிற ஆக்கள்னு சொல்லி கன பேர் இந்த இடத்துல வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெறுவது என்பது தொடர்பாக. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து வரிஜாண்ட வீடு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த வந்தாக்களுக்கு வந்து ரிங்ஸுகள் பலகாரங்கள் கொடுக்குறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கீங்க பாருங்க. இங்கால பார்த்தீங்கன்னா இவ்வளோ சனம் வந்து இந்த ஊராக்கள் தான் ஊராக்கள் மற்றது இந்த ஊர் சார்ந்த நிலம் சார்ந்த மற்றது சமூக அமைப்புகள் பள்ளிக்கூட பிள்ளைகள்னு சொல்லி கன பேர் இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. உண்மையிலே இந்த என்னுடைய பிறப்பு இந்த ஜென்ம பாக்கியத்தில் கிடைத்த ஒரு பெருமையாகத்தான் நான் கொள்கிறேன். என்னென்னு கேட்டால் நான் பல விருதுகளை இந்தியாவில் போய் பெற்றிருக்கிறேன். ஆனாலும் இந்த வரிஜாவினுடைய மேடையில் முன்னால் அமர்றதுக்கு கிடைத்த பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். அந்த பெருமை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது இந்த வரிஜாண்டதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். சரியா? நான் என்ன தமிழில் வரிஜாவை வாழ்த்தவனும் பாராட்டணும்னு எனக்கே விளங்குதில்லை. அவ்வளவுத்துக்கு பெரிய ஒரு இமயமாக இன்றைக்கு இருக்கிறார் உலகத்தில். அவர் இலங்கையில் சில இடங்களில் நான் நினைக்கிறேன் தொலைக்காட்சி சேவையில் வர இடர்பாடுகளால் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கலாம் இருக்கும். ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை சீத்தமிழில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் வரிஜாவினுடைய இமாலய சாதனையை நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள். இந்த மண்ணில் இருந்து ஒரு ஈழத்து குயிலென்ற ஒரு பெரியொரு பட்டத்தோட இலங்கையின் இசைக்குயிலென்ற பெரியொரு தோரணையோடு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்த விதம் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் உள்ளார்ந்தமாக பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த இறுதியாக பாடிய அதாவது நிறைவாக பாடிய பாடல் அவர் கொடுக்கப்பட்டது செந்தமிழ் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. அந்த பாடல் பாடிய மகாலிங்கம் என்ற பாடகர் அவர் மிகவும் உச்சஸ்தாயில் நான் சொல்லி கொண்டு வந்தேன். உச்சஸ்தாயில் பாடிய பாடல் தான் அந்த பாடல் மகாலிங்கம். மற்றது அவருடைய உச்சரிப்பு. நான் ஒரு கட்டத்திலே உச்சரிக்கின்ற போது வரிஜாவுக்கு முன்னால் வரிஜா அந்த லகர வேறுபாட்டை பிடிச்சிட்டேன்ல, அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் எப்போதுமே அதில் அவதானமாக இருக்கிறேன். நான் அந்த மௌலகரம் கொம்புலகரம் இந்த லகரம் அவைக்கு தானாகவே நான் உச்சரித்தது பிள்ளையாக உச்சரித்தது விளங்கிட்டு அதை எனக்கு திருத்தி சொன்னவன். அந்த அளவுக்கு அவர் தன்னை ஒரு சிறந்த ஆளுமையாக வளர்த்திருக்கின்றார். ஒன்று நான் காணப்பட்ட ஒரு சிறப்பு என்னென்னா இந்திய மொழியை பின்பற்றினேன். இந்திய மொழியை அவர் பேச துணிஞ்சவர். அப்போ நான் போய் பார்த்தேன் இவன் இந்த மொழியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் பேசுகிறீங்க இப்படி, என்ன காரணம் என்று கேட்டபோது விளக்கம் சொன்னார். தன்னுடைய தமிழ் இந்தியர்களுக்கு விளங்குதில்லை, புரியுதில்லை, அதனால் நான் இந்திய தமிழையை கற்றுக்கொண்டேன். இது எப்படி இருக்குது? இது யாரும் செய்ய முடியாது. பார்த்துங்களா? இப்படி உண்மையிலே இந்த வரிஜாவினுடைய சாதனையை பற்றி சொல்வதால் ஒரு 5 நிமிடம் 3 நிமிடம் போதாது. அவர் நிறைய சொல்ல வேண்டிய ஒரு நிற்பது. ஏனென்றால் நான் அவரோடு நின்ற 7 நாட்களும் 8 நாட்கள் ஏறத்தாழ அவருடைய எல்லாவற்றிலையுமே அவதானிப்பு மேற்கொண்டு நான் அவதானித்தேன். அந்த வகையில் அந்த மேடையில் அவர் பாடிய இறுதி தேர்வில் எடுபட்டு அந்த இசை முழக்கத்தை முழங்கியதனால் அவருக்கு மட்டும் பெருமை அல்ல, அவருடைய குடும்பத்துக்கு, அவருக்கு, இந்த பெருகல் மண்ணுக்கே பெருமை. அதைவிட இந்த இலங்கைக்கு பெருமை. இந்த இலங்கை நாடு இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. சீத்தமிழிலே இலங்கையிலிருந்து ஒரு போட்டியாளர் போய் அந்த மாபெரும் மேடையிலே ஒரு இசையை கொடுப்பதற்கு இலங்கை தவமிச்சிருக்க வேண்டும். இப்படி நாங்கள் நிறைய சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய வரவேற்பை பார்க்கிற போது உள்ளம் அப்படியே பூரிக்கின்றது. இந்த வயசிலே வரிஜாவுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் கடந்த வரவேற்பை இந்த மக்களெல்லாம் அள்ளி சொரிந்திருந்தார்கள். அள்ளி அன்பை பரிமாறி இருந்தார்கள். இதைவிட அவருக்கு நான் நினைக்கின்ற வேறு தேர்ச்சி ஒன்றுமில்லை. இதுதான் அவர் பெற்ற பாக்கியம். அதைவிட இந்த மண்ணினுடைய மிக பெரும் அடையாளமாக இன்றைக்கு வரிஜா இருக்கின்றார். அந்த அடையாளத்தினுடைய வெற்றியாகத்தான்
அவர் சர்வதேசம் எங்கும் குரல் கொடுக்க இருக்கின்றார். அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும், கிடைத்து நாங்கள் அதன் ஊடாக உலகாங்கிதம் அடைய வேண்டும் என்ற செய்தியோடு அந்த வாய்ப்பை தந்த எல்லாமல்ல இறைவனுக்கு நான் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதற்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். நான் வந்து சரிகமபாக்கு வந்து போக முன்னாடி யோசித்தேன், ஒரு கடல் தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போய் நான் வந்து ஒரு போட்டியில் வந்து பங்கு பெற்ற போகிறேன். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா சரிகமபா போட்டியில் வந்து அங்கே சொன்ன மாதிரியே பாதி திறமை இருக்குது, பாதி மக்களோட சப்போர்ட் தான் இருக்காங்க. மக்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அங்கே வந்து நம்ம ஃபைனல் வரைக்கும் வர முடியும். நான் ஃபைனல் வரைக்கும் வந்தது சரிகமபா ஸ்டார்ட் மெகா ஆடிஷன்லேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 25 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கோன்னு. அவ்வளோ ரவுண்ட்லேயும் நான் நிறைய பேர் எலிமினேட் ஆகி போயிருந்தாங்க. அதில் நான் ஒருத்தி இல்லாமல் டாப் 5க்குள்ளே நான் வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்தது வந்து உங்களால் மட்டும்தான், நீங்கள் எல்லாமே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. தமிழர்கள் வந்து இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன். நான் உண்மையாக எதிர்பார்க்கல, இப்படி அவ்வளோ பேர் நீங்கள் இங்கே வருவீங்க வந்து நிற்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த தருணத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கொஞ்சம் தமிழும் வித்தியாசமாயிட்டுன்னு நினைக்கிறேன். என்னோடய தமிழ் அங்கே போய் கதைச்சி உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் சில வேலை, கொஞ்சம் 6-7 மாதம் இருக்கக்குள்ளே. மற்றது குறிப்பாக எங்களோட சேர்மன் வைஸ் சேர்மன் இவங்களுக்கு என்னென்னா ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ என்ன நடந்துட்டு தெரியாதுன்னா வந்து இறங்கினா எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. வந்தோடனே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணதுக்கு சிறப்பாக உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களை கடமையில் ஈடுபட்டு ஃபுல்லாக அங்கேருந்து எங்களோடைய ஃபுல்லாக எத்தனை மணி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இருக்குமா, அவ்வளோ நேரமும் எங்களோட கடமையாற்றிய உத்தியோகத்தர்களுக்கும் இந்த அங்கேருந்து வரும்போது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு அங்காலேருந்து நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கும்போது நீட்டுக்கும் ஒவ்வொரு வழியே வாசல் வழியே நின்று மாலை போட்டு வெடி கொளுத்தி எங்களை வரவேற்ற விதம் வந்து அப்படியே என்னென்னு சொல்கிற அந்த நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு புல்லரிக்கிற நிமிஷமாக இருந்துச்சு. அந்த இதுகளை செய்த எல்லா மக்களுக்கும் நன்றி. அதோட என்னென்னா பர்சனலாக நான் எல்லாமே இந்த சொந்தங்களாக நின்று இப்போ வந்து பார்க்குறோம். நாங்கள் நிஷாக்கா டீ கடை போடுற மாதிரி போட்டுட்டு இந்த பிளேன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே என்னென்ன அந்த இதுதான் இங்கே கிராமத்தில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு வெற்றி. இதே இது ஒரு டவுனாக இருந்தால் எங்களுக்கு இந்த மாதிரியான இது கிடைக்காது. நானும் இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். எல்லோரும் இங்கே ஒன்றா இருக்கிறன்ற விஷயந்தான் எனக்கு பிடிச்சது. அதனால தான் நான் டவுனுக்கு கூட நான் போகாமல் இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அந்த இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன், சாரி. வளரக்கா அங்கே நிற்கிறீங்க. வளரக்கா இங்கே வாங்க. வளரக்கா இங்கே வாங்க. என்ன இப்போ இந்த பயணத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நபர். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து சீத்தமிழுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம். இருந்த நேரம் அந்த அவங்களோட நம்பர் வந்து இவ மூலம் தான் எங்களுக்கு கிடச்சிது. அவள் கிடச்சி அவங்களோட வீடியோ அனுப்புனது இவ தான் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ போனதுக்கு மூல காரணமாக இருக்கிறது மலர். அதனால் மறக்க இயலாது. நன்றி மலர். அவரோட எங்கே சுந்தர் இங்கே அவர் வாங்க சுந்தர். இவங்க 2 பேரும் எங்கள் லைஃப்பில் வந்து மறக்க இயலாதாக்கள், முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. தேங்க்யூ. போக வச்சது அவங்க தான், எங்களை போக வச்சது. தேங்க்யூ அண்ணா. இப்போ இந்த குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இந்த குடும்பத்துக்காக நிறைய அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய பாதங்களை தொடர்ந்து தான் இந்த பிள்ளைகளாகி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பயணம் மிகவும் பெருமதி வாய்ந்த விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் அவர்களிடமிருந்து கிடைத்த அந்த ஞானம் இந்த பெற்றோர்களுக்கு ஊடாக அந்த குழந்தைக்கு கடவுள் பாக்கியமாக கிடைத்திருக்கிறது. எனவே இப்படி ஒரு பெற்றோரை
இந்த சமூகத்தை பெற்றது நாங்கள் செய்த வரம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு விசேஷமாக நாங்கள் நன்றியை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். மேலதிகமாக இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக எல்லாருக்கும் தெரியும். அது எங்களுடைய மைத்துனர் வர்ஜாவினுடைய அப்பா மிக நீண்ட காலமாக 7 மாதம் இந்த சூழலை விட்டு, பிள்ளைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, இந்த பிரதேசத்தை விட்டு, அவர் படிப்பிக்கிற பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு அவருக்கு ஆகப்பெரிய கவலை. அப்படி பிரிந்திருந்து ஒரு தாய் போல தன்னுடைய குழந்தையை பார்த்து அந்த பிள்ளைக்காக எல்லா நல்ல விஷயங்களும் செய்து இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த வரிசையில் எங்களுடைய அம்மாவுக்கும் இந்த விசேடமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உரியது. தொட்டிலுக்குள்ளே போட்டு பாடின பாட்டு தாலாட்டு, அந்த பாட்டு தான் இன்றைக்கி இப்படியே ஒரு பெரிய பாடகியை உருவாக்கியிருக்கு. அந்த அம்மாவுக்குள்ளே போய் அந்த அம்மாவிலிருந்து அடுத்த பிள்ளைக்கு தலைமுறையாக அந்த ஞானம் கடத்தப்பட்டு வருது. எனவே இந்த சித்திர கேசரி இந்த 2 பேருக்கும் எல்லோரும் சார்பில் நன்றி கூறி இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி நீங்கள் அளித்த ஆதரவு இன்னும் பெருகி இந்த உலகம் முழுக்க வர்ஜா இசைக்கொடி நாட்ட வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி எல்லோருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறோம். என்ற வர்ஜாண்ட அப்பா ஒரு சேரண்டபடியால் அந்த சேரிட்ட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர கனநாள் காணையிலேன்னு சொல்லி விஷ் பண்ணிக்கணும் அல்லது கதைக்கினம் கொள்ளிடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. நானும் 6 மாதம் இல்லை 7 மாதமாக கிட்ட ஆகுது. இப்போ தான் வீட்டை வந்து எனக்கும் பார்க்கவும் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. 7 மாதத்தில் நிறைய மாற்றங்கள், பிள்ளைகளும் எல்லோரும் பார்க்கும்போதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே நிறைய மாற்றமாக இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேரும் வந்து எங்களை வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. வெல்கம்மே வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவு தூரம் செய்வாங்கன்றலாம் எதிர்பார்க்கல. செம்மையாக இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது. இது சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. நாங்கள் வரும்போது ஒவ்வொன்றையும் பார்க்க உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க நீங்களும். ஊர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக அங்கே கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே அப்படியே ஒவ்வொரு வீடாக வடி போட்டு வரவேற்று கொண்டு இருந்தாங்க. எல்லாம் பார்க்கக்குள்ள இப்போ எங்கள் மக்களோட ஒரு சப்போர்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் நிச்சயம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி என்ன தெரிவித்து சொல்கிறேன் எல்லா மக்களுக்கும். சரி, ஓகே. இப்போ உங்களோட வீட்டில் வந்து பள்ளிக்கூட டைம் தாண்டியும் பிள்ளைகள் எல்லாம் நிற்கிது. என்ன வர்ஜாண்ட கிளாஸ்மேட்டாக இல்லை நீங்கள் படிக்கிற பிள்ளைகளை? நான் படிப்பிக்கிற பிள்ளைகள் நிற்கிறாங்க, வர்ஜாண்ட கிளாஸ் பிள்ளைகள் நிற்கிறாங்க. இந்த ஸ்கூலில் கிளாஸுக்கு வந்தாக்கெல்லாம் எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. இந்தியாவில் எல்லோரும் பார்க்க ஒரு ஆசை தானே அவங்களுக்கும், எல்லோரும் வந்திருக்கிறாங்க. மற்றது இப்போ நான் என்ன சொல்கிறது, நாங்கள் இப்போ வர்ஜாவோட உங்களோட பின்னால் விரைக்கு எல்லாம் கணக்கு ஸ்கூலில் இருந்தெல்லாம் பிள்ளைகள் நல்லா வரவேற்புகள் கொடுத்துருக்கோம். உண்மையில் பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சேர்மாரா இல்லை வந்து இங்கே இருக்கிற என்ன சொன்ன வெளியில் இருக்கிற இடங்களுக்கும் எங்களோட இடத்துக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் நீங்கள் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள இறங்கினாலே அங்கே நாங்கள் இறங்கின வீச்சலம் பெற்று சந்தியிலிருந்தே அப்படியே ஃபுல்லாக எல்லாருமே இங்கே தெரிஞ்சாக்கள் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கள், ஒரே சொந்தங்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சொந்தமான ஆக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வரும்போது எல்லாருமே நின்று அதை வரவேற்கணும்னு நினச்சி அவங்க பிள்ளைகளை வச்சு இவர் ஸ்கூல் ஆக்களும் பிரின்சிபல் மாதிரி இந்த ஏற்பாடு பண்ணியிருந்த எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் சித்திரவேல் தயாபரன், வர்ஜாவினுடைய மாமா. எங்களுடைய மகள் சீத்தமிழ் தொலைக்காட்சி பாடல் போட்டிக்காக இந்தியா சென்றிருந்தார். இப்போ கடந்த 7 மாதங்களாக இந்தியாவிலே தந்தையுடன் தனியாகத்தான் இருந்து அந்த போட்டி நிகழ்விலே மிகவும் சிரமங்களை தாண்டி, மிகவும் கஷ்டமான கட்டங்களை தாண்டி பாடல்களை தன்ற பாட்டிலும் பழகி, அதே நேரம் அவருக்கு இருந்த பாடல் பயிற்றுவிப்பாளர்கள் உதவியோடு அவர் அந்த பாடல் பயிற்சிகளை செய்து மிக பிரமாண்டமான முறையிலே அந்த போட்டியிலே பங்கு கொண்டு இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல பல பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களும் எங்களுடைய நாட்டின், இலங்கை நாட்டின் இருக்கின்ற சகல மக்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவிலே அவருடைய ஆற்றுகையை வெளிப்படுத்தி இருந்தால் உண்மையிலேயே தரமான ஒரு பாடகியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இனிதென்ற வகையிலே அவரோட பாடல் திறன் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த சீத்தமிழ் குழுமத்துக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. உலகம் போற்ற அளவுக்கு இன்றைக்கு அவர் ஒரு பெரிய பாடகியாக வந்திருக்கின்றார். அவருக்கு இந்த எதிர்காலத்திலே இந்த உலகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் சிறந்து வாழ்கின்ற எங்கெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கெல்லாம் அவருக்குரிய மேடை அமையும் என நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். ஏனென்றால் அந்தளவுக்கு அவர் திறமையை வழிகாட்டியிருக்கின்றார். என்ன விதமான கஷ்டமான பாடல்களும் பல விதமான, அதாவது சங்கீத வகை அல்லது குத்து பாடல்களோ சரி,
எந்த வகையான பாடல்களாக இருந்தாலும் அவளால் பாட முடியும் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார். அங்கே இருக்கிற பயிற்சியாளர்கள் சீத்தமிழ் குழுமமே அவருக்கு அந்த இதை சொல்லியிருக்கிறாங்க நல்ல செய்தியாக. உண்மையிலேயே அந்த இறுதி தேர்வுக்குள்ளே வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால் எங்களோட ஊர் மக்கள் அவங்க மிகவும் வெகுவாக பாராட்டி மகிழ்கின்றார்கள். இந்த இடத்தில் ஒரு சாதனையை படைத்து மீண்டும் எங்களுடைய பிரதேசத்துக்கு திரும்பியது எங்களுக்கு மிகவும் பெருமையை தருகின்றது. நாங்களும் அந்த இறுதிப் போட்டியிலே சென்று பார்வையிட்டிருந்தோம். மிக சந்தோஷமாக இருந்தது.